இப்போ இவங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும்போது தான் அதை சொல்ல வர்றாங்களா இல்லை எப்படி டாக்டர் இவங்க? இந்த ட்ரிகர் பாயிண்ட்டை வந்து சில பேர் வந்து சில நேரங்களில் கடந்து வருவாங்க. அதாவது அதை தான் நம்ம ரீப்ராசஸிங்னு சொல்கிறோம். ட்ராமா எல்லா டைம்லேயும் வந்து தீராத வலியை தான் ஏற்படுத்துமானா கிடையாது. சில நேரங்களில் கோபத்தை ஏற்படுத்தும். அந்த கோபத்துலேயும் சில நபர்கள் வந்து அந்த ட்ராமாவை ரீலீவ் பண்ணுறதை வந்து சொல்லலாம். இன்னொரு பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான அத்துமீறல் நடக்கக்கூடாது அப்படின்னு கோபத்துலேயும் வந்து சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சமநிலையான புத்தியிலையும் அது நடக்கலாம். சப்போஸ் ஒரு சோகத்துலேயும் பயத்துலேயும் இருக்காங்கன்னா அவங்க காலத்துக்கும் சொல்லுவாங்களான்றது டவுட்டு தான். ஷேமில் இருந்தாங்கன்னா இன்னும் அது வெளியே சொல்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி கில்ட்டு, நான் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டேன், ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறேன் அப்படின்னும் போது தான் அவங்க வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த மெசேஜ் பாருங்கள் டாக்டர். ஓகே, இப்போ ஸ்வாகதாக்கு இருந்தது இந்த மாதிரியான மெசேஜ் தான். பெயின், சூசைடல் சர்வைவராக நான் இருந்திருக்கேன், வச்சுருக்கேன் அன்ற மாதிரி. ஒரு அப்யூசர் ஒரு விக்டிமை சூசைடு அளவுக்கு தள்ள முடியும் அப்படின்ற விஷயங்களை எப்படி பார்க்கறது? குற்ற உணர்ச்சியும் ஷேமும் ஒன்றா சேரும்போது அந்த விக்டிம் வந்து சூசைடை ஒரு பரிகாரமாக பார்ப்பாங்க. எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோ ஷேமோ வரும்போது என்ன நானே மாய்ச்சிப்பேன். கோபம் வரும்போது நான் வந்து அதிகப்படியாக இதை பற்றி நான் சொல்கிறதோ இல்லை இதை கண்டிப்பாக நான் சொல்லணும், பழி வாங்கணும். ஸோ நம்ம அந்த பழி வாங்குகிற ஒரு குணத்தை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு வலி இருக்குது. அந்த வலிக்கு பின்னாடி ஒரு ட்ராமா இல்லைன்னா ஒரு பயம் இருக்குன்றத பெரும்பாலான சமூகம் வந்து புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ சில ட்ராமா நான் பார்த்த வரைக்கும் பாலியல் அத்துமீறல்கள் கையை பிடிச்சதே ஒரு பெரிய ட்ராமேட்டிக்காக இருக்குது. இல்லை அவங்கள கட்டி பிடிக்கிறதுக்கு கிட்ட நெருங்கினதே, ஆனால் பெருசாக ஆபத்து வரல, ஆனால் அந்த விஷயமே அவங்களுக்குள்ள ஒரு ட்ராமடைஸ் ஆகிருக்கு. அவங்களோட பாடியில் தொடக்கூட இல்லை, ஆனால் கிட்ட போகிறாங்க, கிட்ட அவங்கள வந்து நெருங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு அனுபவமே ஒரு மறக்க முடியாத தீரா வடுக்களை ஏற்படுத்த காயத்தை ஏற்படுத்தின விஷயமாக அது மாறி இருக்குது.